ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்த்துலாங்க. இன்றைக்கி விலாகில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மொச்சக்கொட்டை காரக்குழம்பு தான். மொச்சக்கொட்டை காரக்குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டையை வந்து நைட்டே வந்து நான் வந்து ஊற போட்டுவிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு அதை வந்து லைட்டாக உப்பு போட்டு நான் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மசாலாவுக்கு வந்து வெங்காயம், சாம்பார் பொடி, தேங்காய் இது மட்டும் தான் போட்டு நான் வந்து அரைச்சிருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி, கறிவேப்பிலை, சீரகம் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டு அப்புறம் வேக வச்ச மொச்சக்கொட்டையை அப்படியே வந்து எடுத்து ஊற்றி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு காரத்துக்கு தகுந்த உப்பு அப்புறம் காரம் இதெல்லாமே போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் புளி ஊற்றி அதுக்கப்புறம் வந்து நான் இறக்கிட்டேன். இதில் வந்து உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் இருந்து கருவாடு போட்டு தான் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் தம்பி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். தம்பிக்கு வந்து லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸும் ஆம்லேட்டும் போட்டு கொடுத்தேன். தீபக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து எழுத கிளம்பிட்டான். எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கான்னு பார்த்தா எழுதியிருக்கம்மா பாஸ் ஆயிரும் அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் தம்பியோட ரிசல்ட் வந்தால் தான் எனக்கு தெரியும். ஸோ வந்து இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.